Good morning, children. We welcome you to online Sunday school class. Trust all of you are well and hope you're enjoying all the videos. So let's begin today's session with a word of prayer. Loving God, thank you for this beautiful morning that you blessed us with. Thank you for taking care of all our needs and blessing us with good health. Lord, here we are to listen to your words. Keep our hearts ready and help us to accept the word. Help us not to get distracted. Lord, we pray for all the children. Let these children be a blessing to everyone they meet and let others see you in them. Let these children be a witness of you wherever they go. Lord, we pray for the pandemic. We pray that you touch and heal the world and touch and heal the people who are suffering because of the pandemic. We pray for all the people who are fighting for other people through this pandemic. Lord, we pray that you take care of every one of us and bless everyone with good health and take care of all the needs. All this we ask in the sweet name of our Lord and Savior Jesus Christ. Amen. Let's say our Lord's Prayer. Our Father in heaven, hallowed be your name. Your kingdom come. Your will be done on earth as it is in heaven. Give us today our daily bread. Forgive us our sins as we forgive those who sin against us. Lead us not into temptation, but deliver us from evil. For thine is the kingdom, the power, and the glory forever and ever. Amen. Treetops sing their songs. The angels in the chorus sing along. The flowers in the garden lend their hue. So why should I praise him too? The birdies in the treetops sing their songs. The angels in the chorus sing along. The flowers in the garden lend their hue. So why should I praise him too? So why should I praise him too? ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு மாரல் ஸ்டோரி. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு மாரல் ஸ்டோரி சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ரெண்டு யங் மென் இருப்பாங்க. ஒரு ஆளுக்கு பேர் வந்து ராஜ், இன்னொரு ஆளுக்கு பேர் வந்து ரவி. அவங்க ரெண்டு பேரும் என்ன டிசைட் பண்ணுவாங்கன்னா, நம்ம வீட்டு கார்டன்ல ஒரு சீடை போட்டோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு அந்த ட்ரீல இருந்து நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கார்டன்ல ஒரு சீடை போட்டாங்க. அப்போ ராஜ் வந்து அவங்க கார்டன்ல சீடை போட்டுட்டு என்ன பண்ணுவான்னா, காட் கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு, காட் எனக்கு இப்போ உடனே மழை வேணும், மழை வந்தாதான் அந்த சீட்ல இருந்து ரூட் எல்லாம் வந்து அந்த சீடு வளர ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு கேட்பான். அதே மாதிரி மழை வரும். அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன கேட்பான்னு, எனக்கு இப்போ நல்ல சன்லைட் வேணும்னு. அதே மாதிரி சன்லைட் வரும். அப்போ ரொம்ப கேர் எடுத்துக்குவான். அதுக்கு மழை வேணும், சன்லைட் வேணும், மிஸ்ட் வேணும். அப்புறமா அது வளர்றதுக்கு ரொம்ப மழை வந்துச்சுன்னு என்ன பண்ணுவேன்னா, அந்த பிளான்ட் கிட்ட போய் கொடை பிடிச்சிட்டு நிக்கிறது அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். ஒரு நாள் நைட் என்ன ஆகும்னா, ரொம்ப ஜோரா மழை வரும். ரொம்ப ஹெவி ரெயினா இருக்கும். மழை வந்து என்ன ஆகும்னா, அந்த பிளான்ட் அந்த மழையில ஒடிஞ்சு கீழே விழுந்துரும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ராஜ் பாப்பா அந்த பிளான்ட் என்ன இருக்கும், ஒடிஞ்சு கீழே விழுந்திருக்கும். அது பார்த்தோன்னு அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் பக்கத்து வீடான ரவியோட வீட்டுக்கு போய் அவனோட பிளான்ட்ட பாப்பா. அது நல்லா ஸ்ட்ராங்கா நின்னுட்டு இருக்கும். அப்போ ராஜ் வந்து ரவி கிட்ட கேட்பா, எப்படி ஓம் பிளான்ட் மட்டும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்குது? நேத்து வந்த மழையில என்னோட பிளான்ட் கீழே விழுந்து ஒடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவான். அப்படி சொன்ன உடனே ரவி வந்து ஸ்மைல் பண்ணுவான். ஸ்மைல் பண்ணிட்டு, நானு இந்த சீடு வந்து மண்ணில் போட்ட உடனே காட் கிட்ட ப்ரேயர் பண்ணேன். காட், இது நீங்க கிரியேட் பண்ணது, உங்களுக்கு தெரியும் இந்த சீடுக்கு என்னென்ன தேவைன்னு. அதெல்லாம் கொடுத்து நீங்க இந்த ட்ரீயை எங்களுக்கு வளர்த்து தரணும்னு சொல்லிட்டு நான் காடை நம்பி காட் கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துட்டேன்னு. கொடுத்தனால என்னோட ட்ரீ, என்னோட பிளான்ட் வந்து இப்போ நல்ல அழகா வளர்ந்துருக்குன்னு. அப்போ ராஜ் வந்து அவனோட தப்ப உணர்வான். உணர்ந்துட்டு என்ன சொல்லுவான்னா,
ஆமா, நான் வந்து காடை நம்பாதனால என்னோட பிளான்ட் வந்து நாசம் ஆயிருச்சுன்னு சொல்லுவான். சில்ட்ரன், நம்ம என்ன பண்ணும், காட் வந்து நம்ம எல்லாரையும் கிரியேட் பண்ணாங்க இல்லையா, காடுக்கு நமக்கு என்னென்ன வேணும்னு அந்தந்த டைமுக்கு காட் வந்து நமக்கு எல்லாமே தருவாரு. நம்ம என்ன பண்ணுவோம், சம்டைம்ஸ் நமக்கு ரொம்ப லைஃப் ஈஸியா இருக்கும், சம்டைம்ஸ் நம்மளோட லைஃப் டிஃபிகல்ட்டா இருக்கும், சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப ஹாப்பியா இருப்போம், இல்ல சம்டைம்ஸ் நமக்கு சோகமா இருக்கும், சாரோவா இருக்கும். ஸோ அந்த டைம்ல எல்லாம் காடுக்கு தெரியும் நமக்கு என்னென்ன கொடுத்து நமக்கு நம்மளோட லைஃப் லீட் பண்ணணும்னு. நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரே விஷயம், காடை நம்பினா போதும். If we trust him, God will never fail us. நம்ம கடவுளை நம்பும் போது கடவுள் நம்மளை எப்பவுமே கைவிட மாட்டாங்க. நம்ம நம்பிக்கையோட கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது அந்த வேலை கண்டிப்பா நமக்கு சக்சஸா இருக்கும். என்ன குட்டீஸ், எப்பவுமே கடவுளை நம்புவீங்களா? ட்ரஸ்டா இருப்பீங்களா? நம்பிக்கையோட ப்ரேயர் பண்ணுவீங்களா? எஸ், நீங்க நம்பிக்கையோட ப்ரேயர் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களோட லைஃப்ல. Thank you, children. Hello kids, it's time to learn a new song today. Let's learn the song Do Not Give Up. I'll teach you the actions and you can do it after me. Do 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 not give up. Do 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 not give up. Do not give up when times are hard. Do not give up. Have a happy heart. Do not give up. Pray and obey. When you get scared, let me hear you say. Let's do the actions with this song. Come on. Jesus performed many miracles during his ministry, and they served as signs that the kingdom of God had truly come. What was Jesus' first miracle? The answer is turning water into wine. Whose mother-in-law did Jesus heal when she had a fever? The answer is Simon Peter's. As Jesus and his disciples were crossing the Sea of Galilee in a boat, a terrible storm arose and threatened to drown them. Jesus rebuked the wind and waves, and the storm disappeared. What was Jesus doing when the storm arose? The answer is sleeping. Which unproductive tree did Jesus wither by cursing it? The answer is the fig tree. Jesus miraculously broke just a few loaves of bread
and fishes and fed 5,000 men, plus women and children. How many loaves and fishes did he start with? The answer is 5 loaves and 2 fishes. Which disciple walked on water with Jesus? The answer is Peter. Which disciples were with Jesus when Jesus was praying at a high mountain, and suddenly his face shone like the sun and his clothes became as white as the light? The answer is Peter, James, and John. When Jesus healed the man who was blind from birth, he made mud with his spit and put it on the man's eyes. What did he tell the man to do then? The answer is wash in the pool of Siloam. Who did Jesus raise from the dead when he had been dead for 4 days? The answer is Lazarus. What was Bartimaeus' affliction that Jesus healed? The answer is blindness. From the top of my head, way, way down to my toes, I can't keep it all inside. I want to jump with all my might. From the top of my head, way, way down to my toes, I can't keep it all inside. I want to dance with all my might. Everybody, everywhere, raise your hands up in the air and say Jesus. Jesus is alive. Everybody, everywhere, raise your hands up in the air and say Jesus. Jesus is alive. From the top of my head, way, way down to my toes, I can't keep it all inside. I want to jump with all my might. From the top of my head, way, way down to my toes, I can't keep it all inside. I want to dance with all my might. Everybody, everywhere, raise your hands up in the air and say Jesus. Jesus is alive. Everybody, everywhere, raise your hands up in the air and say Jesus. Jesus is alive. Everybody, everywhere, raise your hands up in the air and say Jesus. Jesus is alive. Everybody, everywhere, raise your hands up in the air and say Jesus. Jesus is alive. ஹாய் சில்ட்ரன், இன்னைக்கு நம்மளுடைய பைபிள் ஸ்டோரி டைமுக்கு வந்தாச்சு. ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆப்ரஹாம் அண்ட் ஹிஸ் நெஃப்யூ லோத். ஓகே, இது வந்து பைபிள் போர்ஷன் ஜெனசிஸ் சாப்டர் 13 verses 1 to 13. நீங்கள் இந்த ஸ்டோரி கேட்டு முடிச்ச பிறகு நீங்கள் ஒரு முறை படித்து பாருங்கள், ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல். ஓகே, இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா லோத் அண்ட் ஆப்ரஹாம் ஹவு தே காட் செப்பரேட்டட். இந்த ஸ்டோரிக்கு முன்னாடி ஆப்ரஹாம், சாரா அண்ட் லோத் அவங்க வந்து ஈஜிப்டுக்கு போயிருப்பாங்க. அந்த கிங்கு கிட்ட சில காரணங்களால் அவங்க போய் சொல்லி
அதுக்கப்புறம் அந்த கிங் அவங்க ஈஜிப்ட்லேருந்து அவங்கள துரத்தி விட்டுருப்பாங்க. ஸோ ஆப்ரஹாம், சாரா அண்ட் லோத் ஈஜிப்ட்லேருந்து நேராக சவுத்தர்ன் டெசர்ட்டுக்கு வராங்க. சவுத்தர்ன் டெசர்ட்டில் அங்கே இங்கே தங்கி சரியான இடம் அமையாமல் மறுபடியும் ஈஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே ஆப்ரஹாம் இதுக்கு முன்னே இருந்த இடத்துலையே, அதாவது கேனன்லேயே ஒரு கூடாரம் போட்டு அங்கே தங்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே காடுக்கு வந்துட்டு ஒரு ஆல்டர் கட்டி காடை வர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே என்ன ஆகுதுன்னா, அந்த நாட்டில் வந்துட்டு நாட் ஓன்லி ஆப்ரஹாம் அண்ட் லோத் அண்ட் கேனனைட்ஸ் அண்ட் பெரிசைட்ஸ் இவங்க எல்லாருமே அங்கே தங்கி இருக்கிறாங்க. ஆல்ரெடி ஆப்ரஹாம் வந்துட்டு ரொம்ப பெரிய ரிச் மேனுங்கிறதுனால அவருக்கு எல்லாமே அதிகமாக நிறைய சர்வன்ட்ஸ், நிறைய ஜனங்க, நிறைய கேமல், ஆடு மாடுங்க, இது எல்லாமே அளவுக்கு அதிகமாக இருந்தது. அதே மாதிரி லோத்துக்கும் இருந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து அங்கே தங்குறதுக்காக இடம் வந்து பத்தாமல் இருந்தது, கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. அடிக்கடி என்ன பண்ணுவாங்கன்னா, லோத்துடைய சர்வன்ட்ஸ் வந்து ஆப்ரஹாம் சர்வன்ட்ஸ் கிட்ட சண்டை போடுவாங்க, ஆப்ரஹாம் சர்வன்ட்ஸ் லோத் சர்வன்ட்ஸ் கிட்ட சண்டை போடுவாங்க. இந்த மாதிரி அடிக்கடி நடந்துகிட்டே இருந்தது. அவங்க வந்து ஆப்ரஹாம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஆப்ரஹாம் என்ன பண்ணார்னா, யோசித்துட்டு லோத்து கூப்பிட்டு, லோத் இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே ஆண்டவர் நம்மளை அதிகமாக ஆசீர்வதிச்சிருக்கிறதுனால நாம் ஒன்றா இருக்கிறதுக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நீ இந்த இடத்தை ஏறெடுத்து பாரு, உனக்கு எவ்வளோ இடம் வேணுமோ, நீ எவ்வளோ எடுத்துக்கணும்னு நினைக்கிறியோ அவ்வளோ இடத்தையும் நீ வந்து எடுத்துக்க. உனக்கு எங்கே போகணும்னு தோணுதோ அங்கே நீ போய் நீ வந்து பழுகி பெருகி ஆண்டவரை மகிமைப்படுத்து அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதில் ஆப்ரஹாம் வந்துட்டு செல்ஃபிஷாக யோசிக்காமல் முதல்ல சாய்ஸ் வந்து அவருடைய நெஃப்யூ கொடுக்குறாரு. எல்லாத்தையும் நாம் எடுத்துக்கிட்டு ஏதாவது கொஞ்சம் லோத்துக்கு கொடுத்து அனுப்பி விட்டுறலான்னு அப்படி ஆப்ரஹாம் யோசிக்கல. பிகாஸ் ஹீ லவ்ஸ் ஹிஸ் நெஃப்யூ. ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து அந்த சாய்ஸ் முழுவதுமே லோத்துக்கு கொடுத்துட்றாரு. அந்த அளவுக்கு அவர் வந்து அவர் நெஃப்யூ மேலே அன்பு வச்சுருந்தார். ஸோ லோத் என்ன பண்ணுறாரு, அவர் ஏறெடுத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு அந்த ஜோர்தான் ரிவர் பக்கத்தில் இருக்கிற அந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருது. அது வந்து ரொம்ப செழுமையாக, பசுமையாக, ரொம்ப அழகாக அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் ஆப்ரஹாம் கிட்ட சொல்கிறாரு, நான் அந்த பிளேஸ் போயிடுறேன், எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ ஆப்ரஹாம் சொல்கிறாரு, ஓகே லோத், உன்னுடைய விருப்பப்படி நீ அங்கே போய் தங்கிக்கன்னு சொல்கிறாரு. ஸோ லோத் வந்துட்டு அவர் எல்லா சம்பத்தையும், அவருடைய சர்வன்ட்ஸ், அவருடைய ஃபேமிலி எல்லாமே அவர் எடுத்துக்கிட்டு அந்த ஜோர்தான் ரிவர் பக்கத்தில் போயிட்டு அங்கே தங்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஆப்ரஹாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கேனனில் அவர் அங்கேயே காட்க்கு ஒரு பெரிய ஆல்டர் கட்டி காடை வர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த விதமாக தான் ஆப்ரஹாம் அண்ட் ஹிஸ் நெஃப்யூ லோத் அவங்க சமாதானமாக, அன்பாக அவங்க வந்து பிரிஞ்சு போகிறாங்க. சரியா? ஸோ நாம் கூட நம்ம பிரதர்ஸ் கிட்ட, சிஸ்டர்ஸ் கிட்ட ஏதாவது நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துக்கணும், இல்லை ஒரு சாக்லேட் ஷேர் பண்ணிக்கணும், இல்லை வேறு ஏதாச்சும் ஷேர் பண்ணிக்கணுன்னா கூட அடிச்சுக்காமல் திட்டிக்காமல் மெச்சூர்டாக, ஆப்ரஹாம் எவ்வளோ அன்பாக எவ்வளோ மெச்சூர்டாக யோசித்து லோத்க்கு எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா? அதே மாதிரி நாமும் நம்மளுடைய பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், நெஃப்யூஸ் எல்லாரையுமே அன்பாக ட்ரீட் பண்ணணும். அன்பாக ட்ரீட் பண்ணி அவங்க கூட நாம் அந்த அன்புங்கிறது நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம வந்து யார்கிட்டையும் போட்டி போட மாட்டோம். எல்லாமே மெச்சூர்டாக, பீஸ்ஃபுல்லாக நாம் கைட் பண்ணுவோம், அதை நாம் மேனேஜ் பண்ணுவோம். ஓகே கிட்ஸ், இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ, see you, bye-bye. Good morning, everyone. Today's memory verse. And the peace of God, which surpasses all understanding, will guard your hearts and minds through Christ Jesus. Philippians 4:7. I repeat, and the peace of God, which surpasses all understanding, will guard your hearts and minds through Christ Jesus. Philippians 4:7. Thank you. Good morning, children. Welcome to Knowledge Hub. This week, you would have heard the story of Abraham and Lot's separation. Now, let's listen to few facts related to the story. Facts about Abraham. Abraham, in Hebrew, Avraham, originally called Abram, or in Hebrew, Avram,
According to the book of Genesis, Abraham left Ur in Mesopotamia because God called him to form a new nation in an undesignated land that he later learned was Canaan. Abraham was born in the city of Ur of the Chaldeans, present-day Iraq. His father's name was Terah, who was a direct descendant of Noah through his son Shem. Abraham had two sons, Ishmael from Hagar and Isaac from Sarah. Abraham became a successful and prosperous rancher and shepherd, raising livestock and farming the land. At the age of 75, when God calls him out of Ur, he unquestioningly proceeds with his barren wife Sarai, later called Sarah, which means princess, along with his nephew Lot and other companions to the land of Canaan, which was between Syria and Egypt. A record of the origin of Jesus Christ, the son of David, the son of Abraham, and continues on until Jacob begot Joseph, the husband of Mary, of whom was born Jesus, who is called Christ. Thus, there were 14 generations in all from Abraham to David, 14 from David to the exiles to Babylon, and 14 from the exiles to the Christ. Facts about Lot or Lut. The name Lot in Hebrew means hidden or covered. Lot, the nephew of Abraham, was allowed to escape from the destruction of Sodom. Lot's father's name was Haran, whose father was Terah. Lot's wife's name was not mentioned in the Bible, but is called Ado or Edith in some Jewish texts. She was turned into a pillar of salt when she turned back to see the destruction of Sodom and Gomorrah. Facts about Zoar or Zoara. Zoara, the biblical Zoar, previously called Bela, was one of the 5 cities of the plain, a pentapolis apparently located along the lower Jordan Valley and Dead Sea plain, and is mentioned in the book of Genesis. It was said to have been spared from the brimstone and fire which destroyed Sodom and Gomorrah in order to provide a refuge for Lot and his daughters. Zoara, meaning small or insignificance in Hebrew, was a city east of Jordan in the valley of Siddim, near Dead Sea. Along with Sodom, Gomorrah, Admah, and Zeboim, Zoar was one of the 5 cities slated for destruction by God. But Zoar was spared at Lot's plea as a place of refuge. Facts about Canaan. The name Canaan appears in throughout the Bible, provide the main settings of the biblical places: Phoenicia, Philistia, Israel, and other nations. Canaan, whose area variously defined in historical and biblical literature, but is also centered on Palestine and Syria. Its original pre-Israelite inhabitants were called Canaanites. An ancestor called Canaan first appears as one of Noah's grandsons. He appears during the incident known as the Curse of Ham, in which Canaan is cursed with perpetual slavery because of his father Ham, who had looked upon the drunk and naked Noah. Canaan included what today are Lebanon, Israel, northwestern Jordan, and some western areas of Syria. And the Bible justifies such occasion by identifying Canaan with the promised land, the land promised to the Israelites by God. It's craft time! Welcome back, friends. For today's craft lesson, we'll be doing mini notebooks. All you need is a paper, a pen, and a pair of scissors. Let's start.
Happy birthday to you. May God bless you. Happy birthday, loved ones. We all love you. Happy birthday to you. May God bless you. Happy birthday, loved ones. We all love you. Happy birthday to you. May God bless you. Happy birthday, loved ones. We all love you. Hello kids, hope you enjoyed this week's program. Now we have come to the end of the session. So இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டீங்க? Peace and conflict resolution பத்தி. சமாதானமா போனா எல்லா பிரச்சனையுமே முடியும். It will lead to a happy ending னு பார்த்தோம்ல. So இதே மாதிரி தான் நம்ம வேர்ல்ட்ல எல்லாருமே சமாதானமா போயிட்டோம்னா war, violence, பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வந்துரும் போல. அப்படிதானே? Are you reading your Bible every day? And don't forget your daily prayers too. என்னைக்குமே பைபிள் வாசித்து ப்ரேயர் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம்ல ஏதோ ஒன்று மிஸ்ஸிங். எதுவும் கண்டுபிடிச்சிங்களா? ரைட். Kids Corner is missing from last few weeks. So what we have decided is every week of the month, last week of the month, we will play all the videos what we have collected throughout the month. So next week, the coming week is the last week of the month. So kids, hurry up, send all your videos so that we can play them all. Thank you for sending your videos again, and please share it to the WhatsApp number, and stay home, stay safe, stay tuned till next week. Bye.